ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிறுவன் ஒருவன் ஒரு முடி திருத்துற கடைக்குள்ள நுழைந்தானாம். அந்த முதலாளி வாடிக்கையாளர்களை பார்த்து இந்த சிறுவனை காமிச்சு சொன்னாராம், உலகத்திலேயே முட்டாள் குழந்தை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நான் அதை நிரூபிச்சு காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கையில ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் இன்னொரு கையில ஒரு 2 ரூபாய் நாணயத்தையும் வைத்துக்கொண்டு அந்த சிறுவனிடம் நீட்டினாராம். உடனே அந்த சிறுவன் 2 ரூபாய் நாணயத்தை அவன் எடுத்துக்கொண்டு அவன் அமைதியா போயிட்டான். உடனே வாடிக்கையாளர் எல்லாம் பார்த்து சொன்னார், நான் சொன்னேன்ல பாருங்க, முட்டாள் குழந்தை இவன் 5 ரூபாயை விட்டுட்டு 2 ரூபாய் எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலாக சொல்லிட்டு சிரித்தார். இந்த வாடிக்கையாளர்ல இருந்த ஒருத்தர் மட்டும் யோசிச்சாரு, ஏன் இந்த குழந்தை அப்படி செய்யறான் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பின்னாடியே வேகமா போனார். வேகமா போய் அந்த குழந்தைய பார்த்து கேட்டாரு, ஏன்பா நீ 5 ரூபாய் எடுக்காம 2 ரூபாய் எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தை சிரித்து கொண்டே சொன்னானா, என்னைக்கு நான் 5 ரூபாயை எடுக்கிறேனோ அன்னைக்கே இந்த காசு எனக்கு வர்றது நின்னு போயிடும். இப்ப நான் போகும்போதெல்லாம் எனக்கு 2 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். எனக்கு அன்பான பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அந்த உரிமையாளர் நினைச்சா இந்த குழந்தை முட்டாள்னு, ஆனா பார்க்க போனா இவன் அறிவாளி குழந்தை. பாருங்க, நாமும் கூட சில வேளைகள் அப்படிதான், நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நாம அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க மேன்மையானவங்க நினைச்சுக்கிட்டு மற்றவங்களை அற்பமா எண்ணுகிறோம். இல்ல பிரியமானவர்களே, லூக்கா 6:31 நம்ம வாசிக்கிறோம், மனுஷன் உங்களுக்கு எதை செய்யணும், மற்றவங்க உங்களை எப்படி நினைக்கணும், உங்களை ட்ரீட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது உண்மையாகவே மேன்மைப்படுத்தப்படும். ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறாரு. அதனால நம்ம சுற்றி உள்ளவர்களை நம்மிலும் மேன்மையானவர்களாக நம்ம கருதுவோம், மரியாதையோடு நடத்துவோம், அன்போடு பழகுவோம். அதுதான் ஆண்டவருடைய குணம் நம்மில வெளிப்பட நாம் ஒரு கருவியாக இருப்போம். செய்து பார்ப்போமா?